ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில், சத்தியமங்கலம் பண்ணாரி மாரியம்மன் கோயில் உள்ளிட்ட முக்கிய ஆலயங்களில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாக திகழும் புகழ்பெற்ற ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆகம விதிகளின்படி திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவுக்கான யாகசாலை பூஜைகள் கடந்த 16ஆம் தேதி முதல் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து இன்று காலை ராமநாத சுவாமி திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு வல்லவதேவ பாண்டியரால் கட்டப்பட்டு கிருஷ்ணதேவராயர் மற்றும் திருமலை நாயக்கரால் போற்றி பாதுகாக்கப்பட்ட திருத்தலமாகும். இத்தலத்தின் 196 அடி உயர ராஜகோபுரம் தமிழக அரசின் முத்திரை சின்னமாக விளங்குவது சிறப்புடையதாகும். இக்கோயிலின் திருப்பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தன. இப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து மகா சம்ரோக்ஷண விழாவையொட்டி கடந்த 16ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து இன்று மகா சம்ரோக்ஷணம் நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். இதேபோன்று ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியையொட்டி அமைந்துள்ள பண்ணாரி மாரியம்மன் கோவிலிலும் இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த புகழ்பெற்ற திருக்கோயில்களில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேகத்திற்கு தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதிலும் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் பக்தர்களுக்காக சிறப்பு பேருந்துகள், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன.